சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பழுதடைந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்களை எவ்வித கட்டணமுமின்றி பழுது பார்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நாளை மறுதினம் முதல் வரும் 21ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். நீரில் மூழ்கியதால் வாகனங்களில் ஏற்பட்டுள்ள பழுதுகளை நீக்கி சர்வீஸ் செய்து தர தாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட், இந்தியா யமஹா லிமிடெட், பஜாஜ் மோட்டார்ஸ் லிமிடெட் மற்றும் ஐஷர் மோட்டார்ஸ் ஆகிய நிறுவனங்கள் முன்வந்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் பெய்த கனமழை காரணமாக பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு தாம் அறிவித்தபடி நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கனமழையால் மிகவும் பாதிக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் உள்ள வீட்டு மின் உபயோகிப்பாளர்கள் மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டித்து நேற்று முன்தினம் தாம் உத்தரவிட்டதாகவும், மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மக்களின் சுகாதாரத்தை பேணி காக்கவும், நோய் தொற்றை தடுக்கவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு 1/2 கிலோ ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் தண்ணீரை சுத்தம் செய்ய 20 குளோரின் மாத்திரைகள் ஆகியவற்றை வழங்க தாம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தற்போது அவை வழங்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். பெருமழை மற்றும் வெள்ளம் ஆகியவற்றால் பாதிப்புக்குள்ளான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் நீரில் மூழ்கியதால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன. தற்போது வெள்ளம் வடிந்துவிட்ட நிலையில் இவற்றை உடனடியாக பழுது பார்க்க வேண்டியுள்ளது என்று தமக்கு தெரிவிக்கப்பட்டது. இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்களுக்கு எவ்வித கட்டணமுமின்றி பழுதுகளை நீக்கி சர்வீஸ் செய்து தரும்படி டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட், இந்தியா யமஹா லிமிடெட், பஜாஜ் மோட்டார்ஸ் லிமிடெட் மற்றும் ஐஷர் மோட்டார்ஸ் ஆகிய நிறுவனங்களை தாம் கேட்டுக்கொண்டதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் இந்த 4 நிறுவனங்களும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் ஆகியவற்றுக்கு நீரில் மூழ்கியதால் ஏற்பட்டுள்ள பழுதுகளை எவ்வித கட்டணமுமின்றி பழுது நீக்கி சர்வீஸ் செய்து தருவதாக தம்மிடம் தெரிவித்துள்ளன. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பழுதடைந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் ஆகியவற்றுக்கான சிறப்பு முகாம்களை நாளை மறுதினம் முதல் வரும் 21ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு இந்த நிறுவனங்கள் நடத்தும். இந்த 4 மாவட்டங்களில் உள்ள 200க்கும் அதிகமான முகவர்கள் மூலம் இந்த பழுதுபார்க்கும் கட்டணமில்லா சேவை முகாம் நடத்தப்படும். இந்த சேவை முகாம்கள் நடத்தப்படும் இடங்கள் தமிழ்நாடு அரசின் இணையதளத்தில் வெளியிடப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மழை வெள்ளம் காரணமாக பழுதடைந்த இருசக்கர வாகன உரிமையாளர்கள், ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த சேவையை பயன்படுத்தி தங்கள் வாகனங்கள் நீரில் மூழ்கியதால் ஏற்பட்டுள்ள பழுதுகளை எவ்வித கட்டணமும் இன்றி சீர் செய்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்.